எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஜாதகத்திலுமே நல்ல இடத்துல இருக்கணும். அது குறிப்பா ஆண்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கணும், பெண்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பதான் அதனுடைய ஜாதகம் நல்லா வேலை செய்யும். குரு கொடுப்பார் எவரை தடுப்பார், குரு பார்வைப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்க ராசிக்கு குரு அதிசாரம் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு பகவான் உச்சமடைகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடகராசியில மட்டும்தான், வேற எந்த ராசியிலுமே உச்சம் அடைகிறதே இல்லை. தனுசு ராசிக்கு மீன ராசிக்கும் அதிபதி ஆட்சிக்காரகன். அதே மாதிரி பார்த்தா மிதுன ராசியில், அதாவது கடக ராசியில உச்சம் அடைகிறாரு, மகர ராசியில நீச்சம் அடைகிறாரு. அப்படி இந்த குரு பகவான் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போய் உச்சம் அடைய வேண்டிய இந்த குரு பகவான் 26 நாள் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போறாருன்னு பார்த்தா, இதுலயும் உங்க ராசிக்கு என்ன மாற்றங்கள் பெருசா கொடுக்க போறாருன்னு பார்த்தா, வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கொடுக்க போறாரு. இது உங்களுக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லுல 2 மாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்க ராசி இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வை உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சனி பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 10. ராகு கேது பார்வை பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 11. செவ்வாயுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4, 7, 8. பொதுவான பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7. அப்ப இந்த குருவுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5, 7, 9. குரு பகவான் மட்டும்தான் அவர் இருக்கும் இடத்துக்கும் நல்லது கொடுப்பாரு, பார்க்கிற வீட்டுக்கும் பலனை கொடுப்பாரு. அப்ப குரு பகவான் 2025 மே மாசம் 14ஆம் தேதி தான் உங்க வீட்டுக்கு குரு பகவான் வந்தாரு. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து இந்த அக்டோபர் மாசம் 17 தேதி வரைக்குமே குரு பகவான் இப்ப உங்க ராசியில தான் இருக்கிறாரு. அப்படி இருக்க வேண்டிய குரு பகவான், ஏன்னா குரு பகவான் பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு, இருக்கும் இடத்துக்கும் யோகத்தை கொடுப்பாரு. அப்ப கிட்டத்தட்ட மிதுன ராசியில, அது குறிப்பா தன்னுடைய தந்தையே உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமா இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். அப்ப 17 தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா, அவர் தன் மனைவி வீட்டுக்கு போறாரா, அதாவது உங்க ராசிக்கு அதிபதி புதனுடைய தாய் வீட்டுக்கு போறாரா. அப்படி போகும்போது என்ன பண்றாருன்னா 26 நாள்
அதிசாரம் வாங்கி குரு பகவான் போய் உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. அது உங்க ராசிக்கு எத்தனாவது ராசி? 2வது ராசியில. 2ஆம் இடம்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப தனஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா தரித்திரங்கள் முதல்ல தீரும். 2வது பார்த்தா 4 காசு வீட்டுல சேமிச்சு வைக்கக்கூடிய இடம் அது. அதாவது நம்ம வீட்டுல எப்படி குபேரம் மூல செல்வங்கள் தங்குறன்னு சொல்றோம், ஒரு காசு பணம் தங்குற இடம் ஒரு போஜரன்னு சொல்றோம், ஒரு பெட்ரூம் அதாவதுன்றது ஒரு பீரோன்னு சொல்றோம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப செல்வங்கள் தங்கக்கூடிய இடம் பார்த்தா 2வது இடம், அதுதான் தனஸ்தானம். தரித்திரங்கள் குறைய போகுது, 4 காசு சேமிச்சு வைக்க போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் வீட்டுல எங்க 4 காசு இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துல இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் எல்லாம் மாறி உங்க வீட்டுல 4 காசு மிச்சம் வைக்கக்கூடிய இடத்துக்கு இப்ப குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போறாரு. சரிங்களா? அது போக குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்துல நிறைய பேருக்கு திருமண தடையா இருந்து கல்யாணம் பண்ண முடியாம, கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாத வாழ்றது, ஒரு போராட்டமான வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? மொத்தத்துல நான் கல்யாணம் பண்ணி சன்னியாசி, கடை வாங்கி பட்னியா, குடும்பமும் ஒன்று இருக்குது சாமி, நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு இப்ப குரு போறதுனால இது எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். திருமண வாழ்க்கை தடை இருந்தாலும் விலகும். 2வது கணவன் மனைவி சேர்றதுக்கு வாய்ப்புண்டு, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு வாய்ப்புண்டு. இதுக்கு முன்னாடி போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு உண்டான பதில கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அது போக 2ஆம் இடம்ன்றது கல்வி ஸ்தானம். இப்ப மிதுன ராசியில பிறந்தவருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா, அதாவது கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், யோகக்காரகன் யாருன்னா புதன் தான். கல்விக்கு அதிபதியே இந்த புதன் தான். சரிங்களா? அப்ப உங்க ராசிக்கு அதிபதி தான் புதன். அப்ப அந்த புதன் தான் கல்விக்கு அதிபதி. அப்படியேப்பட்டவர் இப்ப கரெக்டா குரு 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு பாத்தீங்களா? அப்படி போகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு கல்வியில பெரும் மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விடிய விடிய புக்கு எடுத்து வச்சு படிச்சுங்க, எனக்கு நல்ல மார்க் வரல, அதாவது நல்ல பர்சன்டேஜ் வரல, படிக்கிறேன் என் மைண்ட்ல உட்காரல, குழப்பமா தான் இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கல்வியில பெரும் மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அது போக 2ஆம் இடம்ன்றது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானம்னா என்ன? ஒரு இடத்துல ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம இருந்திருப்பீங்க. சொன்ன சொல்லு காப்பாற்ற முடியாம, அதாவதுன்றது இங்க வாங்கி அங்க கட்டுறது, அங்க வாங்கி இங்க கட்டுறது, வேலை பறி போய் வேலையில 4 காசு இல்லாம, வீட்டுல 4 காசு இல்லாம, அதை நிம்மதி சந்தோஷம் இல்லாத, குடும்பமே பார்த்தா ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு எல்லாமே அந்த வாக்கு காப்பாற்றக்கூடிய இடம். பழமொழி சொல்லுவாங்க, கையில காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட இடத்துக்கு இப்ப குரு போறதுனால நிச்சயமா உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, தரம், கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பா உங்களுக்கு கூடும். சரிங்களா? அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 26 நாள் அற்புதமா இருக்குது, இதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? அப்ப உங்களுக்கு குரு பயிற்சி, உங்களுக்கு ஆல்ரெடி ஆன குரு பயிற்சியும் பரவாயில்லை, அதே சமயத்தில் இப்ப ஆகக்கூடிய குரு அதிசாரமும் பார்த்தாலும் உங்களுக்கு பரவாயில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும், அதாவது உங்க ராசிக்கு 10ல சனி இருக்கிறாரு. 10ல சனி இருந்தா என்ன, அதாவது ஜீவன சனியா இருக்கிறாரு. அப்ப சனினால கூட எனக்கு ஒரு தாக்கம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சு கூட நீங்க வருத்தப்பட்டாலும் அந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்ப ஜீவன சனியா நிக்கிறாரு, அதாவது தொழில் சனியா நிக்கிறாரு. அப்ப அந்த சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அதனால உங்களுக்கு சனி பத்தியும் உங்களுக்கு கவலை தேவையில்லை. சனி பகவான் பார்த்தாலும் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு வேண்டாம். குரு பகவான் 17 தேதி வரைக்கும் உங்க ராசியில இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதுதான். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போறதும் உங்களுக்கு யோகம் தான். அப்ப இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பேசி இது செய்யலாமா அது செய்யலாமா, காலத்துக்கு நம்ம இப்படி வாடகை வீட்டுல இருக்கிறத விட என்னைக்கு நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி போவோம் அப்படின்னு எதிர்பார்த்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டைம் ஒரு அற்புதமான ஒரு காலம். இதுக்கு முன்னாடி உங்க நேரம் எப்படின்னா பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணின மாதிரி இருந்தது. பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணும்போது கொஞ்சம் குண்டு குழியுமா கரட முரடா தான் இருக்கும், கொஞ்சம் பயந்துதான் போகணும். ஆனா அதே பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணும்போது அந்த பயம் நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? அதனால 100% இப்ப இந்த குரு அதிசாரம் நிச்சயமா உங்களுக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்ப இதை தவிர புத்திர பாக்கியம் எனக்கு நல்லா இருக்குங்களா, திருமண தடைகள் விலகி எனக்கு திருமணம் இந்த டைம்ல முடிஞ்சிருமா, தொழில் நான் ஆரம்பிக்கலாமா,
வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா, வெளிநாடு நான் போலாமா, எனக்கு ஆயில் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலான இந்த மாதிரி கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க உங்க ஜாதகத்தை அனுப்பி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்ப எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்துரும் நம்ம சொல்ல முடியாது. அதுல வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்துரும், எல்லாத்துக்கும் இப்ப கல்யாணம் ஆயிரும், எல்லாரும் வெளிநாடு போயிடுவீங்க, எல்லாருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும், எல்லாரும் வீட்லயும் கொட்டுன்னு கொட்ட போகுது, அப்படி சொல்றது தப்பா போயிடும். இண்டிவிஜுவலான ஒரு விஷயங்களை நீங்க தனிப்பட்ட முறையில அது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா, ஒரு விஷயம் தொலைச்சிட்டோம் அப்படின்னா தொலைச்ச இடத்துல மட்டும்தான் தேடினாதான் கிடைக்கும். அதை தவிர நமக்கு வசதி இருக்குதுன்ட்டு கடல் கடந்து போய் தேடினா கிடைக்காது. அப்ப நம்ம எங்க தேடணும், நம்ம ஜாதகத்துல தான் தேடணும். இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது அமையுமா, இது அமையாதா, இல்ல இந்த ஜாதகத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அப்ப உங்க ஜாதகத்துல மட்டும்தான் தெரியும், தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர இந்த குரு அதிசாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு 1, 2, 3 கிடையாது, 90% கிட்டத்தட்ட நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு. நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. சொல்லுக்கும் வில்லுக்கும் தீரத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் வாக்குக்கும் உரியவங்க அப்பா இவ்வளவு நாள் உங்க வீட்டுல இருந்தார், ஸ்தான பலம் பெற்றிருக்காரு. மிதுனராசினியர்களுக்கு ஒரு ஸ்தான பலம் பெற்றிருக்காரு. ஸ்தான பலம் பெற்ற என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா குருவுக்கு என்ன பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அப்ப பார்வை என்பது உங்க ராசிக்கு முதல்ல எங்க இருக்கான்னு பாருங்க, உங்களுடைய மிதுன ராசிக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க, இல்லைங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்க ராசிக்கு 2க்கு வந்துட்டார்ல, 2 இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனாலதான் ஆண் பெண் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் ஐயன். நம்ம தெரிஞ்சுக்க நம்ம கத்துக் கொடுக்குறாரு, அவர் தான். நம்மளாம் எதுவும் கத்துக்கல, நான் 0வா இருக்கேன். உள்ளதை உள்ள மாதிரி சொல்லணும். இங்க பொய்க்கு இடமே இல்லை. பொய் சொன்னா 21 தீர்த்தம் எனக்கு காத்துட்டு இருக்கு. சித்திரகுப்தன் என்னை பிடிக்க காத்துட்டு இருக்காரு. இருக்கிறத சொல்லிட்டு போறது என்ன, எதுக்கு உங்ககிட்ட நான் கமாண்ட்ஸ்ல சேர்த்து நான் பெற்று வாங்கணும், எதுல உங்களுக்கு நான் என்ன கெட்ட பேர் வாங்கணும், உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை இளைஞர்கள் பயமுறுத்தக்கூடாது. சொல்றது சொல்லுங்க, சொல்லி அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்னும் பயமுறுத்தவும் கூடாது. அதை நாஸ்கா சொல்லக்கூடியவன் தான் அனுபவசாலி. நாஸ்கா சொல்ல வேண்டியவன் தான் முன்னோர்கள் வரக்கூடிய நடத்தையில் முன்னோருடைய வழியை தேடிக்கொள்பவன். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு பாருங்க, இந்த குரு அப்பா ஸ்தானபலம் ஐயா நீங்க ஒண்ணும் இல்லை. ஆனா இப்ப 48 நாள் ஒரு மண்டலம் திருக்கணித பிரகாரம் வாக்கியத்துல 75 கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் உண்டு. எப்படி உண்டு, 2ஆம் இடம் உங்க ராசிக்கு 2 இல்லைங்க. அப்ப 2ஆம் இடம் உங்க ராசிக்கு எப்படி இருக்காரு, கண்டிப்பா 2இல் இருக்கிறார். அப்ப 2ல எப்படி இருக்காரு, உச்சம் பெற்ற குருவா வேற இருக்கிறார். 2வது பாயிண்ட் பாருங்க, உங்க வீட்டுக்கு அவரு நேசத்துல வரல, உங்க வீட்டுக்கு அவர் மறைவு ஸ்தானத்துக்கு வரல, வனபரத்துக்கு வரல, ஆட்சிக்கு வரல, உச்சத்துக்கு வந்திருக்காரு. உங்க வீட்டுக்கு உச்சத்துக்கு வந்திருக்காருங்க. அப்ப என்ன அர்த்தம், மிதுன லக்கணமா இருக்கணும். மிதுன ராசியா இருந்தா எப்படி இருப்பீங்க, சக்சஸ் வில் பி சக்சஸ். அப்ப மிதுன ராசிக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அதிசாரமா வந்துடுறாரு. ஏற்கனவே வேகமா போகக்கூடியவர் தான். அப்ப உங்களுடைய ராசிக்கு மிதுனத்துக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறார். பாருங்க, உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா உங்களுடைய ராசி 7 ரிஷபத்துக்கு நம்ம சொன்னோம், 8, 7, 6. அப்ப 6ங்கிறது என்னது, விருச்சகம் தானே வரும். அப்ப விருச்சகம் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க நேயர்கள். 6ஆம் இடங்கிறது என்ன, நோய். 6ஆம் இடங்கிறது என்ன, பில்லி சூனியம். 6ஆம் இடம்ங்கிறது என்ன, ரோகம். 6ஆம் இடங்கிறது என்ன, இந்த வழக்கு போட்டிருக்கீங்க இல்ல, வழக்கெல்லாம் போட்டு காசு வரலன்னு சொல்லி வழக்கறுத்த ஈஸ்வரர், கால பைரவர், எல்லா முருகன் எல்லாத்தையும் நம்ம முருகப்பெருமான்லாம் திருச்செந்தூர்லாம் போய் சத்துரு சம்ஹாரம் பண்றோம், நம்ம எல்லா பூஜையும் பண்றோம் பார்த்தீங்களா. அந்த பூஜையெல்லாம் பண்ணுன பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருக்கு. அதுதான் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. அந்த 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறாரு பார்த்தீங்களா. அப்ப 5ஆம் இடம் குழந்தைகள் ரூபத்தில், பூர்வ புண்ணிய ரூபத்தில்,
கலைகள் ரூபத்தில், அறிவினுடைய பிரதிபலிப்பில், ஞானத்தின் ஊற்றில் அப்படிப்பட்ட நேரம் வரும். அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாட்கள தடை பெற்றிருந்த நோய் தீரும், கடன் தீரும், பணவரவு வரும், எல்லாமே சப்பாகும். கண்டிப்பா மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, 8ஆம் இடத்தை 7ஆம் இடம். 8ஆம் இடம் போராட்டம், 8ஆம் இடம் தோல்வி, 8ஆம் இடம் வம்பு, 8ஆம் இடம் வழக்கு, 8ஆம் இடம் போராட்டம். இதை ஜெயிக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு மிதுனத்துக்கு. ஏன்னா உங்க ஸ்தான பலத்துல இருந்து இப்ப அவர் இங்க வந்திருக்காரு பாருங்க, 2ஆம் இடம் உங்க ராசிக்கு 2க்கு வந்திருக்காரு, உச்சத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அந்த 2க்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கூடிய எலிஜிபிலிட்டி, 2ஆம் இடத்துக்கு கூடிய அந்த அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாகணும். 5-6 மாசம் கொடுக்கல, இப்போ அது கொடுத்தாகணும். அப்ப 8ஆம் இடத்தை 7ஆம் இடம். அப்ப 7ங்கிறது கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பு, புனரபி ஜனனம் புனரபி மரணம், எல்லாமே 7ஆம் இடத்துக்கு அடக்கம் இல்லைங்களா? அப்ப எல்லாமே வரக்கூடிய திருமண ரூபத்துல, மனைவி மரண ரூபத்துல ஏதாவது ஒரு பைசா வராது அப்படின்னு ஏங்குறோம்ல, நினைக்கிறோம்ல. என் பையன் பிறந்த பிறகு வந்துடுவாங்க, என் பொண்ணு பிறந்த தலையில ஆக்கிடுச்சு சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த வகையில 8ஆம் இடம் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடியது மனைவி மூலம், போராட்டத்தை வெற்றிவாக சூடுவது நண்பர்கள் மூலம். சப்போர்ட் இருக்குங்க, சப்போர்ட் சாதிக்க முடியாது, சப்போர்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, பிரச்சனையே இல்லை. 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வை, 7, 10. 10ஆம் இடம்ங்கிறது மீனம். அப்ப மீனத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறாரு. 10ஆம் இடம் என்ன? தொழில். 10ஆம் இடங்கிறது கர்மாதிபதி, ப்ரொபோஷனல் ஜாப்பு. அப்ப எல்லாம் தொழில். ஏற்கனவே 7.5 அங்கே நடக்கிறது சனீஸ்வருடைய ஆட்சி. அப்ப முதல் சுற்றா 2ஆவது சுற்றம் பாருங்க. அப்ப 2ஆவது சுற்றம் முதல் சுற்றம் பார்த்துக்கிட்டு அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? அப்ப அந்த 7.5 தாக்கத்தை குறைப்பதற்கு எம்பெருமான் அதிசாரத்துல 9ஆம் பார்வையா வருகிறார். அப்ப 9ஆம் பார்வையா வரும்போது, அதிசாரத்துக்கு வரும்போது 80% வேண்டாங்க, 50% வேண்டாங்க, ஒரு 10% வரட்டுமே. ஏன்னா 7.5 தாக்கத்தை குறைச்சாலே போதுமே. சார் உதவி பண்ணாட்டியே உத்தர மனப்புதான் பெரியவாள் சொல்லுவாங்க. அதே தான் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய ப்ரொபோஷனல், உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு கணிக்கிறாரு. அப்ப நட்டம் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, கொரோனா பீரியட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனிமேல் என்ன செய்யணும்? இப்போ 9ஆம் பார்வை 18-10 இருந்தாது அதிசாரத்துல பார்க்கிறாரு. அப்ப பார்க்கும்போது மிக சிறப்பாக அமையும். அப்ப 7 தாக்கம் குறையும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்ப மிதுனத்துல என்ன பாருங்க, ஏற்கனவே மிருகசீரிசம், மிதுனத்துல மிருகசீரிசம், புனர்பூசம், திருவாதிரை. மிருகசீரிசம் முருகப்பெருமான கும்பிடுங்க. திருவாதிரை பட்டீஸ்வரம், துர்க்கையை மறந்துடாதீங்க. ராகு சம்பந்தப்பட்ட தலங்களை நல்லா கும்பிடுங்க. திரு நாகேஸ்வரம் போகலாம், இதெல்லாம் கும்பிடுங்க. அடுத்தது புனர்பூசம். புனர்பூசம் பாருங்க, இன்னொரு புனர்பூசத்துல இருந்த குரு தான் இப்ப அதிசாரத்திலேயே அவருடைய நட்சத்திரத்திலே வர்றாரு. அப்ப புனர்பூசம் குரு வழிபாட நல்லா பண்ணுங்க. நிச்சயமாக இந்த குறை உங்களுக்கு இந்த அதிசாரத்திலேயாவது உங்களுக்கு மிதுன ராசி நேரங்களுக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, எந்த அரசியல், எந்த பள்ளி படிப்பு இருந்தாலும் சரி, எது வேணாலும் சாதிக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு வெற்றி வாக சொல்லுடைய நேரம் இந்த நேரம். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டங்கள், இது அதிகபட்சம் 2.5 மாத காலகட்டங்கள் இருந்தாலும் கூட இதுதான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு பயிற்சி, அதிசார பயிற்சியாக உங்களுக்கு அமையவிருக்குங்க. ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அமைப்புகளானது இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதாவது இந்த நேர காலகட்டம் வரலுமே உங்கள் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. குடும்ப ரீதியான, மன ரீதியான, தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் வருமான ரீதியான தடைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் கொஞ்சம் பாதகாதிபதியா இருக்கிறதுனால அவர் ஜென்மத்துல நிற்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப ரீதியான மன உளைச்சல்கள், கணவன் மனைவிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பொருளாதார ரீதியான தடைகள், வருமான குறைபாடுகள், சமுதாயத்துல கொஞ்சம் மன அழுத்தத்தை சூழக்கூடிய காலகட்டங்களா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க.
இந்த நேர காலகட்டத்தில் திடீர்னு இந்த அதிசாரமா குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்ட காலகட்டங்கள் இந்த அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5க்குள்ளார தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறது தன வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள். அதாவது 2ஆம் இடத்துல சாதாரணமா அந்த கிரகம் இல்லை, இந்த கிரகமானது உச்சபலம் பெற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. அப்ப தனஸ்தானத்தில் தனக்காரகனே சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அப்ப தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. அப்ப மிதுன ராசிக்கு முக்கியமான ஒன்று என்னன்னாக்கா, சார் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன், இன்னும் எதுக்கும் குறைவு இல்லை, ஆனா எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது, பண தட்டுப்பாடுகளாவே இருந்துட்டு இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு 2.5 மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5க்குள்ளார திடீர் வளர்ச்சிகளை சந்திக்கிறத பார்க்க முடியும். திடீர் வளர்ச்சினா எப்படி சார், வீட்டில் பொத்துக்கிட்டு கொட்டிடுமா? அப்படிலாம் கிடையாது சார். இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுது. அப்படியே ஸ்லோவா அந்த நிலைமையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், ஒருவேளை நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, சொந்தமா தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னாக்கா, இந்த ஒரு வருடத்துல சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பார்த்தனைகளை இந்த நேர காலகட்டத்துல உங்களோட தொழில் நிறுவனமானது வளர்ச்சிகளை மேலோங்கும். முக்கியமா ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். திடீர்னு எந்த ஒரு பொருட்களும் ஏற்றுமதி இல்லாம இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தடைப்பட்டு இருந்த ஒரு ஏற்றுமதி பொருட்களை திடீர்னு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குறிப்பிட்ட 2.5 மாத காலகட்டம் மட்டும் செய்வாங்க. அப்ப இந்த நேர காலங்களில் உங்களை தொழில நீங்க முயற்சி பண்ணி அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் திட்டம் தீட்டி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த 2 மாத காலத்துல எவ்வளவு தூரம் நீங்க உழைக்க முடியுமோ உழைச்சி அதன் மூலியம் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வருடத்துக்கான பலன்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதனால அந்த இந்த 2.5 மாத காலகட்டங்கள் அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் போது தன பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. எத்தனை கோடி ரூபாய் கடனா இருந்தாலும் அந்த கடனை நம்மளால் எதிர்கொள்ள முடியும், என்னோட வருமானங்கள் இருக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல இந்த குருபகவான் இருக்கனால குடும்பத்துல சுப நிகழ்வுகளே நடக்கல சார், எங்க குடும்பத்துல ஒரு நல்லதே நடக்கல, நல்லதுக்காக ஏங்கி காத்துட்டு இருக்கோம், வீட்டுல வீடு கட்டணும்னு நினைச்சேன் வீடு கட்ட முடியல, திருமணம் பண்ணணும்னு நினைச்சேன் திருமணம் பண்ண முடியல, குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கோம் அதுவும் நடக்கல, சமுதாயத்துல உங்க குலதெய்வத்துக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் அதுவும் நடக்க முடியல, ஆனா வாய்ப்புகள் இருந்தாலும் தடுக்கப்பட்டு இருக்கு, இதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களா உங்களுக்கு உருவாக போகுதுங்க. அப்ப இந்த குடும்பத்துல திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த இடத்துல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரலாம், நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, திருமண வாய்ப்புகள் கூடி வந்து திருமணம் பண்ணக்கூடிய விதிகள் உருவாகலாம், அல்லது உங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா கிடா வெட்டு காது குத்து மொட்டடிக்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வுகளை செய்து கொள்ளலாம், அல்லது பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் செய்யணும் அப்படின்னாலும் இது செய்யறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமா இருக்கு. குடும்பஸ்தானத்தில் இந்த குருபகவான் இருக்கனால குடும்ப அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். அபிவிருத்தினா என்னங்க, அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேருக்கு எடுத்துடுப்போம். ஒருவேளை குழந்தையானது நான் காத்துருக்கேன் சார், வெகு நாள் ஆச்சு சார், ஆனா குழந்தையே தரிக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கணவன் மனை இருவர் ஜாதகத்தையும் கம்பல்சரி உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுங்க. இந்த நேர காலகட்டத்தில் சார் எங்களுக்கு இவ்வளவு காலமா குழந்தை பேர் இல்லை, ஒரு ஜோதிடர் இந்த யூடியூப் சேனல்ல சொன்னாங்க இந்த நேரத்தில் குழந்தை பேர் கன்ஃபார்ம் தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட ஜாதகத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏதாவது தடைகள் இருக்கா, புத்திர தோஷங்கள் அப்படின்றது இருக்கா, அப்படி புத்திர தோஷங்கள் அப்படின்றதுன்னா எந்த கிரகத்தினால அந்த தோஷங்கள் இருக்கு, அந்த கிரகத்தின் கோயில் எங்க இருக்கு, நாங்கள் எந்த நேரத்தை அந்த கோயில்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போயிட்டு 2 பேர் ஜாதகத்தையும் கம்பல்சரி கொடுக்கணுங்க. கொடுத்தால்தான் அதை தெளிவாக செக் பண்ண முடியும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கான ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5க்குள்ளார குழந்தை பேர் இல்லாத நபர்களும் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக உருவாக போகுதுங்க. அதே போல் தொழிலே வளர்ச்சி இல்லை சார்னு சொல்லக்கூடிய நபர்களும் தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக போகுது. அடுத்தது இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடையுங்க. அப்போ உங்களோட ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பார். 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இந்த நேர காலையில் உத்தியோகம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார், வேலை வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம். அரசு உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருக்கேன் சார், எல்லாமே சிவி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் எப்போ தான் அப்பாயின்மெண்ட் போடுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த அக்டோபர் 18 டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆனது நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாக போகுது என்று
என்று சொல்லலாம். அதே போல 6ஆம் இடமானது நீர் ராசியா வர்றதுனால வெளிநாடு தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் அந்த நேரத்தை பார்ப்பார். 8ஆம் இடமானது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம், ஆயிலையும் சொல்லக்கூடிய இடம். அப்போ உடல் ரீதியாக ஏதாவது குறைகள் இருந்தால் ஆயில் விருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏற்கனவே யார்ட்டையா பணம் காசுகள் கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் இந்த நேரத்தில் ரிட்டர்ன் திரும்ப வெட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாக போகுதுங்க. அடுத்தது அந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்க இருப்பார். அப்போ 10ஆம் இடமானது தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தொழில் அபிவிருத்தி மேற்கொள்ள போகுதுங்க. அப்போ குடும்பஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால தொழில் அபிவிருத்திகள் ஏற்பட போகுது. அப்போ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமானது நீர் ராசி கடல் ராசியை குறிக்கிறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்பட போகுது. அந்த வெளிநாட்டில் அந்த நாட்டு குடியுரிமையை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களான உதயமாக போகுதுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கடந்த 2025 மேல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தங்கள் கஷ்டங்கள்ல இருந்திருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 மாத காலகட்டத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திச்ச மாதிரி இருக்கும். ஒரு வருடத்திலேயே நடக்காத ஒரு சில விஷயங்கள் இந்த 2.5 மாத காலகட்டத்திலே அக்டோபர் 18 டிசம்பர் 5 தேதிக்குள்ளாரே ஒரு நல்லது நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் போது, அதனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதுக்கான ஏற்பாடுகளை முன்பே திட்டம் தீட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும்ன்றது சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து இந்த டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதி திரும்பவும் அதில் போய் உட்காந்து வக்ரமாகி பின்னோக்கி உங்களோட ராசிக்கே வந்துடுவார், மிதுன வீட்டுக்கே வந்துடுவார். அப்போ டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் 1க்குள்ளார ஜென்மத்தில் அந்த நேரத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ அந்த நேரத்தில் அப்போ நியூட்ரலாக நீங்கள் இருக்க கற்றுக்கணும். புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா இது மாதிரியான ஒரு சில சுப நிகழ்வுகளை தவிர்த்து கொள்ளணும். அன்றாட வேலைகளை மட்டும் செய்து கொள்வது நல்லாயிருக்கும். அப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கணும்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாக போகுதுங்க. முக்கியமாக ஒரு நிறுவனம் வெளிநாடு தொடர்புடைய வர்த்தகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு. இதை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.